ஒரு வீட்ல துர்சக்தி இருக்குது, ஆவி, பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா, அத வந்து தெரிஞ்சுக்க முடியுமா நம்மளால? தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க ம். வீட்டு முன்னாடி வந்துட்டு நாய் வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க சொன்ன மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான். அந்த பூனை எல்லாம் இறந்துரும். வீட்ல வந்துட்டு எப்படி ஆகும்னா, அவங்க வீட்ல ஆவி இருக்கு, ஏதாச்சும் இருக்குன்னு நெனச்சா, புள்ளைங்களுக்காகட்டும், பெரியவங்களுக்காகட்டும், சின்ன பிள்ளைங்களுக்காகட்டும், கண்ணு கீழ கருப்பாகிறது, சரிங்களா? உடம்பு அப்படியே உள்ளுக்கு போயிடும். இதுல நெறைய பேர் வந்து இன்னுமே வந்து பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோகினி பத்தியெல்லாம் பேசுறாங்க இல்லையா? மோகினி வந்துட்டு ஆண் மோகினி இருக்கு, பெண் மோகினி இருக்கு. இது இல்லாம திருநங்கை மோகினியும் இருக்கு. அந்த மோகினி பிடிச்சாலே அவங்களுக்கு திருமணமாகாது, சரிங்களா? திருமணத்துக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி பூஜைகள் பண்ணுவாங்க. வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் கொண்டு வந்துட்டு பூஜைகள் பண்ணுறாங்க. பூஜை பண்ண அப்புறம் அந்த சாமானை எடுத்துட்டு தண்ணியில் போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு மேலே வச்சுருவாங்க. அந்த தாண்டி போன நாளில் இருந்து அவங்களுக்கு மனசாந்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு கெட்ட கெட்டதே நடக்கும். இப்போ நான் வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வெத்தலையில வந்து மை போட்டு பார்த்தா, பிரச்சனை யாரு பண்றாங்க, அதெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ இவங்களால தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்குன்றத. அது சொல்லலாம் கண்ணம்மா. சில விஷயங்கள் சொல்லலாம், ஓகே. கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆனால் சொல்ல முடியும். ஓகே, ஓகே. ஏன்னா திரும்ப அவங்களால பிரச்சனைனா அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் இல்லையா? வாஸ்தவம். இருந்தாலும் சில சில பேர் வந்துட்டு அப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால அவங்க பக்கத்தில் ஒதுங்கி இருக்கலாம்னு சொன்னீங்க. அது நல்ல விஷயம், சரிங்களா? சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, அவங்கள ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. சில பேர் பண்ணுவாங்கல்ல, பழி இது வாங்குறது. பண்ணது இவங்க தான் தெரிஞ்ச அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? சில பேர் சும்மா இருந்தாலும் சில பேர் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதனால யாருக்கு சொல்லணுமோ யாருக்கு சொல்லக்கூடாதோ நான் சொல்றேன். புரியுது, புரியுது. திரும்ப பழி வாங்குற மாதிரி எதுவும் இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து செய்வன, ஏவல், பில்லி சூனியம் இதெல்லாம் மக்கள்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்பப்படுது. ஸோ இதே போல தான் வந்து எந்த அளவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு ஆவி, பேய் இதுகள் மீதான நம்பிக்கையும் இருக்குது. ஒரு வீட்டில் துர்சக்தி இருக்குது, ஆவி, பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா நம்மளால? தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க வீட்டு முன்னாடி வந்துட்டு நாய் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே. நாய் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே சொன்ன மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான். அந்த பூனை எல்லாம் இறந்துடும். பூனை கூட இறந்துடும், சரிங்களா? வீட்டில் வந்துட்டு எப்படி ஆகும்னா, அவங்க வீட்டில் ஆவி இருக்குது, ஏதாச்சும் இருக்குதுன்னு நினச்சா, பிள்ளைங்களுக்காகட்டும், பெரியவங்களுக்காகட்டும், சின்ன பிள்ளைங்களுக்காகட்டும், கண்ணு கீழே கருப்பாகிறது, சரிங்களா? உடம்பு அப்படியே உள்ளுக்கு போயிடும். உடம்பெல்லாம் உள்ளுக்கு போயிடும். சாப்பிட மாட்டாங்க, நிம்மதியாக சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டு இருப்பாங்க, எல்லாமே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, சரிங்களா? அது மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். அது பேய் பிசாசின்றது சில ப்ராப்ளங்கள் வந்த மாதிரி தெரிஞ்சிடும், சரிங்களா? அது எப்படி வருதுன்னாம்மா, இதுக்கு கல்யாணத்துக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைம்மா. இது என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்துட்டு பூஜைகள் பண்ணுறாங்க. வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லி பூஜைகள் பண்ணுவாங்க. வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை கொண்டு வந்துட்டு பூஜைகள் பண்ணுறாங்க, சரிங்களா? பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டுது, பையனுக்கு வியாபாரத்தில் நல்லா இல்லை, சரிங்களா? குடும்பத்தில் வீட்டில் ஏதோ கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அவங்க புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அதை எடுத்துகிட்டு பூஜை பண்ண அப்புறம் அந்த சாமானை எடுத்துகிட்டு கடலில் போடணும். கடல்லையோ தண்ணியில் போடணும். தண்ணியில் போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு மேலே வச்சுடுவாங்க. எலுமிச்சை பழம், சரிங்களா? சோறு, அது இது ரத்தம், சரிங்களா? குங்குமம், மஞ்சள் போட்டு போவாங்க. அது தெரியாமல் தாண்டி போயிடுவாங்கம்மா. அந்த தாண்டி போன நாளில் இருந்து அவங்களுக்கு மனசாந்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு கெட்டதே நடக்கும். கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த விதமாக கூட 4 ரோடு சொல்லுவாங்க. அந்த விதமாக கூட வீட்டுக்குள்ளே சில சக்திகள் வந்துடும். பயங்கரமான சக்திகள் இருக்கும். எதுக்குன்னா ஆசை தீராமல் எத்தனை சக்திகள் இருக்கும், சரிங்களா? ஆசை தீராமல் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அவங்க என்னன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. யார் உடம்புல போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்குமா, சந்தோஷமா, உடம்பு சந்தோஷம் கிடைக்குமா சொல்லிட்டு நிறைய வருமா வராது தாய்? அந்த வருவோம். அந்த வரும்போது வீட்டில் வந்துட்டு ரொம்ப பாதிப்புகள் வரும், சரிங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு உள்ளே வரும்போதே ஏன்னு கத்திரிச்சு. நான் உட்கார வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணாதான் அப்போ சாந்தியாச்சு. என்னாச்சுன்னு சொன்னால், நான் ஆசை தீராமல் இறந்துட்டேன். அந்த பொண்ணு மேலே வந்துட்டு ஆண்
பொண்ணு மேலே வந்துட்டு ஆண் ம். ஆண் பேய் பிடிச்சிருக்கு. ஆசை தீராமல் இறந்துட்டேன், எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நான் லவ் ப்ராப்ளம்னால இப்படி இறந்துட்டேன் நான் சொல்லிச்சு. ம். நான் சொன்னார் சரிங்களா. அதுக்கு வந்துட்டு இந்த சின்ன பொண்ணு பிடிக்கிறது கரெக்டான விஷயம் இல்லை சுவாமி. இந்த சின்ன பொண்ணு பிடிக்கிறது கரெக்டான விஷயம்னா, நானும் பிடிக்காமல் இருந்திருப்பேன், நானும் சும்மா போய்கிட்டு இருந்தேன், சும்மா நானும் இருந்தேன், இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு அவர் பாட்டில் வந்துட்டு தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ம். சும்மா போகும்போது அந்த பொண்ணு பாட்டில் தள்ளிக்கிட்டே வந்தாங்க. ஒரு இடத்துல நான் படுத்திருந்தேன் சரிங்களா. அந்த பொண்ணு வந்துட்டு அங்கேயே அந்த பாட்டில் தண்ணி இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் டக்குன்னு வந்துட்டேன், அந்த பொண்ணு மேலே டக்குன்னு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு ரொம்ப பாவம் நம்மக்கிட்ட வந்தாங்க சரிங்களா. அவங்க அதை பிடிச்சி கிட்டக்கிட்ட 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. அது கேட்குது இது கேட்குது, சாப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லுது, ஆனால் போக மாட்டுது. எதுக்குன்னா எல்லாம் கேட்குறாங்கல்ல, கொடுக்குறாங்கல்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கான், போக மாட்டான். நம்மக்கிட்ட வந்த அப்புறம் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அந்தந்த மந்திரங்களை கட்டிட்டு அந்தந்த கட்டுப்பாடு கட்டிட்டு அவங்க அனுப்பிவிட்டு அப்போ அவன் பிரசாந்தமாக போயிட்டான். இந்த பாப்பாவும் சந்தோஷமாக இருக்கு. ஓகே. இது வந்து கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி மிராக்கலாக இருக்குது. வாஸ்தவமா ஏன்னா வந்து நடந்த விஷயங்கள் வந்து அது வந்து நம்மளால சரி பண்ண முடியுது. சரி பண்ண முடியாம இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேருமா இங்க இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. எங்க இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணல போதுமா. ஓகே. எங்க அதான் கரெக்ட். இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க சரி பண்ணி விட்டுட்டீங்க. அவங்க வந்தா அதான் வெளி மாநிலத்திலயோ இல்ல வெளிநாட்டுலயோ இப்போ பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க? அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? நான் சொன்னேன்லாமா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கல மை போட்டு பார்ப்பேன்னு சொன்னேன்ல. அவங்க போட்டோ எல்லாம் அனுப்பி விடுவாங்கல்ல. அது அனுப்பி விடும் போது நான் பார்ப்பேன், வெத்தலை பாக்கல மை போட்டு பார்ப்பேன் சரிங்களா. ஒருவேளை வர்றமா இருந்தா வர சொல்லுவேன் அவங்கள. இல்ல சுவாமி எங்களால வர முடியாது சுவாமின்னா நானே கிளம்பி போவேன். நானே கிளம்பி போயிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். எதுக்கான காசுக்காக பண்ற விஷயம் இல்லை, மனசு சந்தோஷங்காக பண்ற விஷயம். ஆதிவாசி மக்கள் நாங்கள், மனசு சந்தோஷமா இருக்கணும். நம்மளால 10 பேர் நல்லா இருந்தால் போதும். நம்மளால கெட்டதாக இருக்கக்கூடாது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்மளால நல்லது பண்ணணும். மனுஷன் பிறந்த நல்லது பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து துர்சக்தி இருக்குது, ஆவி பேய் நடமாட்டம் இருக்குன்னா சரி பண்ணி கொடுத்துட்றேன்றீங்க இல்லையா. இதில் நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோகினி பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இரவு 6 மணிக்கு மேலே போனால் மோகினி பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது கதைகளாக கேட்டிருக்கேன். ஆனால் அது எல்லாமே இன்னும் இருக்குதா? அதனால வந்து ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், திருமண தடை இருக்கும் அப்படின்னா வாஸ்தவமான உண்மையாது? வாஸ்தவம் தாம்மா. சரிங்களா. மோகினி வந்துட்டு ஆண் மோகினி இருக்கு, பெண் மோகினி இருக்கு சரிங்களாம்மா. இது இல்லாமல் திருநங்கை மோகினிக்கும் இருக்கு சரிங்களாம்மா. அந்த மோகினி பிடிச்சாலே அவங்களுக்கு திருமணமாகாது சரிங்களா. திருமணத்துக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மோகினி பிடிச்சா திருமணம் ஆகாமல் தான் பண்ணும். திருமணம் ஆகாமல் ரொம்ப 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 ப்ராப்ளங்கள் பண்ணும் சரிங்களா. பண்ண மாட்டேன் நான் பண்ணிக்க மாட்டேன் தான். பண்ணிக்க மாட்டேன் இதுதான். சரின்னு சொல்லுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி என்னன்னா திருநங்கை மோகினி வந்துட்டு பிடிக்கக்கூடாது. திருநங்கை ஆண் மோகினி பிடிச்சாலும் ஏதாச்சும் பண்ணலாம், பெண் மோகினி பிடிச்சாலும் ஏதாச்சும் பண்ணலாம். காணி திருநங்கை மோகினி பிடிச்சாம்மா ரொம்ப கஷ்டம்மா, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணும், ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். அந்த மோகினால இந்த திருமணத்துலேயும் ப்ராப்ளம் ஆகிட்டு, குடும்பத்துலேயும் ப்ராப்ளம் ஆகிட்டு, ஒருத்தருமே உடம்பு மேலே போயிடும். என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும்? அம்மா அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். எந்த விதமாக பிரச்சனை இருக்குமான்னா உயிர் பூரா ப்ராப்ளமாக தான் இருக்கும். உயிர் பூரா அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலன்னா உயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஏதாவது மோகினி பார்த்துருக்கீங்களா? திருநங்கையை பிடிச்ச மோகினி பார்த்துருக்கேன். எத்தனை பேர் சரி பண்ணியிருக்கேன். அந்த திருநங்கை மோகினிக்கெல்லாம் எத்தனையோ நான் சரி பண்ணியிருக்கேன். எதுக்குனால திருநங்கை மோகினி என்ன, மோகினி பிசாசி என்னாலே தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாங்க. கொடுத்தா அதுக்கு சக்தி அதிகமாகும். அந்த மோகினிக்கு வந்து சக்தி அதிகமாகும் சரிங்களா. அது சில வீட்டுக்கு அனுப்புவாங்க, சில பேர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாச்சும் பண்ணு அஞ்சு அனுப்பி விடுவாங்க. அப்போ வந்துட்டு அது பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ராப்ளம். நான் வெத்தலை மை போட்டால் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலே அது மோகினி இருக்கா, வேறு பிசாசி இருக்கா, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சது வெத்தலையில் மை போடும்போது தெரியும் சரிங்களாம்மா. இதில் 100ல் 90% நடக்குது.
அது எப்படி நமக்கு தெரியும்? இப்போ இவங்க வந்து திருநங்கை மோகினியால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருப்பேன், எத்தனை மைய போடும்போது தெரியுமில்ல. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்ப வித்தியாசம் ஆண் திருநங்கைனா இப்படிதான் ரியாக்ட் பண்ணும், பெண் திருநங்கைனா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும், ஆண் திருநங்கைனா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும், அப்படி? ஆண் திருநங்கை இருக்குல்லம்மா. இப்போ ஆண் மோகினி இருக்கு, ஆமாவா? பெண் மோகினி இருக்கு, சரிங்களா? திருநங்கை மோகினி இருக்கு. அது வீட்டில் வரும்போது, அவங்க மேலே வரும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருமில்ல. அப்படியே மாறிடுவாங்களா? அப்படியே மாறிடுவாங்கல்ல. பேச்சிலே தெரியும். அந்த பேச்சில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ அப்படி வராங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு இருக்கும் அம்மா, சில பூஜைகள் இருக்கும் அம்மா, சில பூஜைகள் இருக்கும், சாந்தி பூஜைகள் இருக்கும். அந்த சாந்தி பூஜைகளை பண்ணிட்டு சரி பண்ணுவோம். எத்தனை நாட்கள் ஆகும் அதுக்கு? அது கரெக்டாக சொல்ல முடியாது. 21 நாள் மேக்ஸிமம் நமக்கு 21 நாள் தான். அவங்க வந்தா நமக்கு தெரியும். அவங்க வந்தா பாதிப்பு எந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணணும். இது எத்தனை நாள் இருந்திருக்கு, இது 21 நாள் சொல்றேன்லம்மா. 21 நாளே கண்டிப்பா ஆகாது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆகாது. நம்ம பண்ற பூஜையில இருக்கும், நம்ம பண்ற எஃபர்ட் போட்டு பண்ற பூஜையில தான் அது தாங்க முடியாம போயிடும். அது ஓகே. பூஜைகள் எல்லாமே நீங்கள் இங்கே தான் பண்ணுறீங்க. ஏன்னா நான் வந்து பூஜைனாலே வந்து இந்த சுடுகாட்டில் பண்ணுறதை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பூஜைனாலே வந்து ரூமில் பண்ணணும், இல்லை சுடுகாட்டில் பண்ணணும்னு ஏன் தேர்வு பண்ணுறேன்? சில சக்திகள் இருக்கும் இல்லம்மா, சில சக்திகள் இருக்கும் இல்லம்மா. பெரிய பெரிய சக்தின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சக்திகள் இருக்கும் இல்லம்மா. அந்த மாதிரி சக்திகள் எல்லாம் சுடுகாட்டில் போய் உக்காந்து தான் பண்ணணும். இந்த சுடுகாட்டில் பேய்கள் தான் பெருசாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அங்கே போய் திரும்ப பூஜை பண்ணால் எப்படி நிவர்த்தி ஆகும்? கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஓகே. அந்த டயத்தில் போய் அங்கே போயிட்டு சில டைம் இருக்கும், அந்த டயத்தில் போயிட்டு நம்ம பூஜை பண்ணாலே சில சக்திகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும். சாப்பாடு சொல்லுவாங்கல்லம்மா, சில ரத்த சாப்பாடும், சரிங்களா? அது மாதிரி கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டா அது சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். அதோட வேண்டுதல், அதோட கோரிக்கை சுடுகாட்டில் தான் தீரும். சில சக்திகள், பயங்கரமான சக்திகள், ஆக்ரோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரி சக்திகளுக்கு அங்கே தான் கொடுக்கணும். வேற ஏதாச்சும் இருந்தாலும் அது சாதாரணமாக நான் இங்கேயே சரி பண்ணுவேன், இல்லை அவங்க வீட்டிலே சரி பண்ணுவேன், என்னோட இடத்துல வந்தாலே நான் சரி பண்ணுவேன். ஓகே. அப்படி நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கா? எங்களுக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணுவோமா? இது தெய்வ சக்தி இருக்கு எங்க மேல. அந்த தெய்வ சக்தி இருக்கிறனால நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஓகே. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சின்ன வயசுல இருந்து இதுதான் பண்றது, இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது. அதனால எந்த விதமான பாதிப்பு இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்ததுலே வந்து கொடூரமாக இருந்துச்சு, இதை வந்து சரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த மோகினியை வந்து என்னால் சமாளிக்க முடியல, ரொம்ப பிரச்சனை கொடுத்துருச்சு அப்படின்னு ஏதாவது சமீப காலத்தில் இன்சிடென்ட் இருக்கா? இருக்காம்மா. அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதில்லை. ஓகே 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 ஓகே. இப்போது செய்வன வசியம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம். இதில் வந்து வசியம் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம எப்படி வசியம் பண்ண முடியும்? ஏன்னா அங்கே மனசு தான் வந்து மெயினான ஒரு விஷயம். இப்போ காதல்லையும் வசியம் பண்ணலாம், வசியம் பண்ணி திருமணமே பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா? ஏன்னா அப்படி வந்து வசியம் பண்ணி திருமணம்லாம் பண்ணி வைக்க முடியுமா? பண்ண முடியுமா? வாஸ்தவம், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். ஆனால் வசியத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்க இல்லாமல் இப்போ திருமணத்தை பண்ண முடியுமா, காதல் பண்ண முடியுமா கேட்டிங்க இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் தப்பான வசியம் செய்யக்கூடாது, தப்பான விஷயம் செய்யக்கூடாது, சரிங்களா? உண்மையாக வசியம் பண்ணணும்னு நான் பண்ணுவேன், நானும் வசியம் பண்ணுவேன். ஆனால் உண்மையாக இருந்தால் தான் வசியம் பண்ணுவேன். என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, சுவாமி, ஒரு பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஃபோன் பண்ணுவாங்க, சுவாமி நான் ரொம்ப வருஷமாக 3-4 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு அவர் வேணான்னு சொல்கிறாரு, நான் சொல்கிறாங்க. எதுக்கம்மா, எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்கம்மா? 4-5 வருஷமாக லவ் பண்ணுற சுவாமி, இப்போ வந்துட்டு வேணாம், திடீர்னு இப்போ ஒரு 10 நாளாக 20 நாளாக ஒரு மாதமாக 3 மாதமாக எனக்கு வேணான்னு சொல்கிறார் சுவாமி. நான் சொன்னால் உண்மையாக இருந்தால் அவங்க ஃபோட்டோ அனுப்பம்மா, உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கம்மா, ஆனால் பார்த்து அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது உண்மையாக இருந்தால் நான் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா? அது தப்பாக இருந்தால் பண்ணி தர மாட்டேன். இன்னொரு பொண்ணு எனக்கு வேணும். ஆமாம். எதுக்குன்னா சுவாமி எனக்கு இன்னொரு பொண்ணு வேணும் நான் சொன்னால் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், சரிங்களா? லவ் பண்ணிங்களா, உண்மையாக லவ் பண்ணிங்களா, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுதா நான் பண்ணி கொடுப்பேன். அதான் இதில் அவங்க வந்து உண்மையை தான் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமில்லம்மா, நான் வெத்தலையில் மை போடும்போது எனக்கு தெரியுமில்ல அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னா. ஆனால் எனக்கு வெத்தலை மை போடும்போது தெரியும். நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், நான் குருசானத்தில் இருக்கேன், சரிங்களா? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். எத்தனை மந்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்தே. நம்ம காட்டுவாசினால் எத்தனோ மந்திரங்கள், எத்தனோ தெய்வங்கள், பக்தி தெய்வத்தோட சக்தி நம்ம மேலே இருக்குது.
அந்த சக்தி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே. இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஒரு கருப்பு கலர் மை அதை வச்சு தான் வந்து வசியம் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அப்போ நீங்கள் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணி கொடுப்பீங்க? அவங்களுக்கெல்லாம் சில பூஜைகளை பண்ணிட்டு கொடுப்பேன். ஓகே. வசிய மை இருக்குது, சில தாயத்துகள் இருக்குது, சில தந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு நடக்கும். இல்லை, இப்போ அவங்களுக்கு தெரியாமல் நம்ம கொண்டு போய் அதை வைக்க முடியாதுல்ல. இப்போ நான் ஒருத்தரை வந்து விரும்புகிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு போய் அவருக்கே தெரியாமல் நான் அவரை வசியம் பண்ணணும்னா எப்படி முடியும்? எப்படி பண்ண முடியுமான்னா, சில தண்ணி இருக்கும்மா, நாங்கள் பூஜை பண்ணிட்டு சில தண்ணி கொடுப்போம் நம்ம. சரிங்களா? மந்திரங்கள் சொல்லிட்டு கொடுப்போம். தண்ணியில் ஆகட்டும், வேற ஏதோ ஒரு விதத்தில் அவர் மேலே தெளிச்சு விட்டாலே போதும். ஓகே. நம்ம லைனுக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒருத்தர் மேலே தண்ணி தெளிச்சிட்டேன் அப்படின்னா, எவ்வளோ நாளைக்குள்ள அவர் வசியம் ஆவார்? 11 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், அந்த மாதிரி ஆகும். ஓகே. சரிங்களா? ஆனால் தப்பான வசியம் செய்யக்கூடாது. சரிங்களா? தப்பான வசியம் செய்யக்கூடாது. அது தப்பான வசியம் இல்லாமல் லவரே புருஷன் பொண்டாட்டி. இப்போ புருஷன் வந்துட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டாரு. சரிங்களா? அவங்க அந்த வீட்டுக்காரம்மா என்கிட்ட, சுவாமி எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சே கேட்க மாட்டாரு சுவாமி, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, வேற பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு சுவாமி ஆன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணணும், நியாயமாக நான் என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுப்பேன். ஓகே. அதே மாதிரி புருஷன்காரங்க கூட பொண்டாட்டி வேறு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அவங்க வந்து அது நியாயமாக இருந்தால் பார்த்துட்டு இவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணி தருவேன். சரிங்களா? ஆனால் எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. எல்லாரும் கெட்டவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. சரிங்களாம்மா? நம்ம இருந்தால் நான் வந்தாலே நம்மக்கிட்ட வந்தாலும் அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும், அதை பார்த்து நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே. இப்போ நான் வசியம் பண்ணி நீங்கள் ஒருத்தவங்கள சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஏன்னா வந்து அந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மந்திரம் பண்ணி ஒருத்தவங்கள வசியப்படுத்தினா அது 108 நாள் பழிக்கும், 110 நாள் பழிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படின்றப்போ நீங்கள் வசியம் பண்ணி ஒருத்தவங்கள சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அது நம்ம தப்பான வசியம் இல்லை பண்ணுறதுக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ 108 நாளோ 51 நாள் அப்படி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நான் தப்பான விஷயம் சொன்னால் அப்படி இருப்பாங்க. நான் தப்பான விஷயம் இல்லை பண்ணுறதுக்கு. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுறேன். அதனால் அது பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. அவங்க ஃபுல் கண்ட்ரோல் வந்துடுவாங்க. இவங்க பேச்சு அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சு இவங்க கேட்பாங்க. நல்லா சந்தோஷமாக குழந்தை குட்டியோட ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் விருப்பம் இல்லாத ஒருத்தவங்கள போய் வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்பு தானே சார்? தப்பு தான். அப்போ அதை நம்ம பண்ணக்கூடாது. அது நான் பண்ண மாட்டேனே. பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ண மாட்டேனே. அது ஓகே. இல்லை, வசியம் பண்ணுறதே முதல்ல தப்பு தானேன்றேன். வசியம் பண்ணுறது தப்பு தான்மா. சரிங்களா? ஆனால் இப்போ உண்மையாக காதலிச்சாங்கல்ல, இப்போ உண்மையாக காதலிச்சாங்க, விட்டுட்டு போகிறோம். இப்போ வேணான்னு சொல்கிறாங்கல்ல, எதனால வேணான்னு சொல்கிறாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்கல்லம்மா. ஓகே. இப்போ வேணான்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட்லேயே வேணான்னு சொல்லணும். இப்போ 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்து பழகிட்டு இருந்துட்டு இப்போ வேணான்னு சொன்னால் என்ன காரணம் அதுக்கு? வேற ஒரு பொண்ணுக்காக நல்லா இருக்கிற பொண்ணுக்காக, சரிங்களா, பணம் அதிகமாக இருக்கிற பொண்ணுக்காக விட்டுட்டு போகிறாங்க. அப்படி விட்டு போகிறது கரெக்டா? நான் தர்மம், என்னோட தர்மம் நான் செய்யணும் இல்லை, அதுதான் என்னோட தர்மம், நான் செய்வேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான், அவங்க வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான். இப்போ 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிங்களா, 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜாதி பார்ப்பாங்க, ஜாதி பார்த்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே 2 பேர் தான் முட்டிக்கிறது, எங்கள் 2 பேர் தான் கஷ்டப்படுறது. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணாலே நான் சரி பண்ணுவேன். ஓகே. அவங்க 2 பேரும் சேர்த்து விடுவேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வசியத்தை வச்சு ஆண் பெண்ணை வசியம் பண்ணுறதை தாண்டி பணத்தை வசியம் பண்ண முடியும் நான் கேள்விப்பட்டேன். வாஸ்தவமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படி? நம்ம தொழில் வசியம் பண்ண முடியும். அது எப்படி சாத்தியம்? அதுக்கு லட்சுமி பூஜைகள் இருக்கும். லட்சுமி பூஜைகளை பண்ணிட்டு அதுக்கு லட்சுமி பூஜைகளை பண்ணிட்டு தகுடுகளை கொடுப்போம். சரிங்களா? தகுடுகள், தாய்த்துகள், சரிங்களா, வசிய மை, அந்த மை கொடுத்தா அவங்க வீட்டில் வைக்கணும். பீருவாக்குள்ளேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ அங்கே வைக்கணும். வச்சா என்னன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கணும், வியாபாரத்தில் நல்லா இருக்கும். சரிங்களா? நல்லா ஜொலி, நல்ல விதமாக வியாபாரம் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கும். அது பண்ணுறதுனால தப்பு இல்லையே, பணத்துக்காக வசியம் பண்ணுறது தப்பு இல்லையே. அவங்க வியாபாரம் நல்லா இருக்கணும் தானே பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி நிறைய பேர் பண்ணிக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணிக்கணும். எல்லாரும் வியாபாரத்தில் நல்லா இருக்கணும். வியாபாரத்தில் நல்லா இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். நல்லதுதானே? ஓகே. இப்போ பண வசியம் பண்ணி நான் வந்து கோடீஸ்வரன் ஆகுறேன்னா அது எனக்கு நிலச்சிருக்குமான்றதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. தப்பான விஷயத்தில் சம்பாதிச்சுட்டா அவன் நிலச்சிருக்காது, நியாயமாக சம்பாதிச்சுட்டா நிலச்சிருக்கும்.
ஓகே 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 ஓகே. ஆனால் வசியம் பண்ணி கோடிக்கோடியாக சம்பாதிக்க முடியும்னா கோடியாக சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ஒரு விதமாக தான் இருக்கும். ஓகே. இந்த வசியம் மை இருக்கு இல்லையா, இந்த வசிய மை எப்படி தயாரிக்கிறீங்க? ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. இந்த வசிய மை தயாரிக்கணும் அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகணும், அங்கேருந்து ஏதோ எடுக்கணும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வசிய மை எப்படி தயாரிக்கிறீங்க? காட்டுக்குள்ளே உக்காந்துட்டு ஓகே அதுக்கு பூஜை பண்ணுவாங்க, ஓகே. தெய்வங்களோட பூஜை பண்ணுவாங்க, ஆ துர்காதேவி பூஜை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே வசிய தேவத்தை இருக்கும். அந்த வசிய தேவத்தை பூஜை பண்ணிட்டு நமக்கு கெட்டதுக்கு இல்லாமல் நல்லதுக்குன்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணணும். சரிங்களா? அது ஒரு 41 நாள் 48 நாள் பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணும்போது வசிய மந்திரம் வரும். அந்த ம் வசிய மந்திரம் வரும். அந்த வசிய மந்திரம் வச்சுட்டு நம்ம வசீகர மந்திரம் வச்சுட்டு அந்த வசியமை ரெடி பண்ணணும். ஓகே. இந்த வசிய மையை யார் வேணாலும் ரெடி பண்ணலாமா? யார் வேணும் ரெடி பண்ண முடியாது. ஆ பண்ண யார் முடியாதா? யார் வேணும் ரெடி பண்ண முடியாது. ஓகே. சரிங்களா? நம்ம மாதிரி சில பேர் இருப்பாங்க பூஜை பூஜை பண்ணுறவங்க. பண்ணி. சரிங்களா? ம் அவங்களெல்லாம் பண்ண முடியும். ஓகே.